இன்றைக்கி ருசியாக கிச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரவாவில் பண்ணுற கிச்சடி இல்லை, அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, அப்புறம் காய்கறிகள், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸு இதெல்லாம் போடலாம். இது டைரெக்டாக ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது தான். அதில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நான் கொஞ்சம் நெய் விடுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், ரொம்ப பொடியாக நறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளி நறுக்கியிருக்கேன். தக்காளி வதங்கட்டும். இப்போது பச்சரிசி 1.5 ஆழாக்கு எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஆழாக்கு துவரம் பருப்பும் 1/4 ஆழாக்கு பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் பாசிப்பருப்பு 1/2 ஆழாக்கு போட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்கா துவரம் பருப்பு 1/2 ஆழாக்கு போட்டும் பண்ணலாம். நல்லா அரிசியை அலம்பிக்கணும். அரிசி, பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அலம்பிக்கணும். இப்போது இந்த காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் வேணுங்கிறவங்க 2 பச்சை மிளகா கூட கீறி போட்டுக்கலாம். காய்கறியோட அலம்பி வச்ச அரிசி, பருப்பு இதை சேர்த்துக்கலாம். இது கசூரி மேத்தி, இதுவும் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். கரம் மசாலா, இப்போது தண்ணி நம்ம நார்மலாக வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக விட்டு ஒரு விசில், ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அப்போ நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும் கிச்சடி. கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம மூடி வைக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன் நான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னாக்கா சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு அந்த இனிப்பு பிடிக்காது. நல்லா அலம்பின கொத்தமல்லி தழை, நம்ம குக்கர் மூடிடலாம். விசில் போட்டுட்டேன். இப்போ ஒரு 5-6 விசில் வரட்டும். 6 விசில் வந்திருக்கு.
ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அந்த கிச்சடிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கடி பண்ணணும். கடிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து மோர் குழம்பு. அதுக்கு நான் தயிரை சும்மா தண்ணி விடாமல் கடைஞ்சி வச்சுருக்கேன். அதோட ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு, அதையும் கரைச்சிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதையும் இதில் விட்டுடணும். இப்போது இதை அடுப்பில் வச்சு ரொம்ப கொதிக்கவே கூடாது. கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு, ரொம்ப ஹை ஃப்ளேமில் எப்போவுமே நம்ம மோர் குழம்பு வைக்க மாட்டோம். அதே போல் தான் இதுவும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நான் வந்து எல்லா டிஷ்ஷுலேயுமே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துவேன். ஸோ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கடிக்கு நம்ம என்ன தாளிக்கிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பூண்டு, பச்சை மிளகாய், கடுகு இல்லை, இதுக்கு சீரகம், ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு கொதி வந்துடுச்சது. ரொம்ப கொதிக்க விடாதீங்க, மோர் குழம்பு நீர்த்துடும். பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இப்போ மேலே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி. ஸோ கிச்சடி கடி ரெடி ஆகிடுது. இன்னும் குக்கர் திறக்க முடியல, நான் திறந்த உடனே கிச்சடி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சாப்பிட்டாலும் சீக்கிரம் வயிறு ரொம்பிடும். ஏன்னா அதில் அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த்தி கூட. கிச்சடி ரெடி ஆகிடுது. நல்லா வெந்திருக்கு. நம்ம 6 விசில் வச்சதுனால நல்லா வெந்திருக்கு. நல்லா குழைய வெந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சடி கடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். Don't forget to subscribe. For more videos, click I.